கோட்டு திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க. அதுவும் முக்கியமாக ஓவர்சீஸில், தமிழ்நாட்டில், அப்புறம் கர்நாடகாவில், கேரளாவில் எல்லா இடத்துலையுமே பெரிய கலெக்ஷன். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் வாழை நேற்று ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி வசூல் வந்திருக்கு வேர்ல்டு வைடு. ஸோ நேற்று எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், முக்கியமாக ஸ்த்ரீ 2 தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரியே சரிபோதா சனிவாரம், ஸோ சூர்யா சாட்டர்டே, அந்த படத்தோட நேற்று 4வது நாள் வசூல், இன்னும் சில படங்களோட வசூல். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் ராட்சசன், ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு, அந்த படத்தோட வசூலையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அது பிரபுதேவா அப்படிங்கிறது எல்லோரும் கிளியராக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அது என்ன படம் அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க நிறையா பேர். ஸோ நிறையா படம் சொன்னாலுமே ரொம்ப சில பேர் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, இந்து திரைப்படம் தான் பிரபுதேவா அவர்களோட திரைப்படம். அதில் மெட்ரோ சேனல் உன்னப்பாரு அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதில் குஷ்பு ஒரு ஸ்பெஷல் கேமியோ பண்ணியிருப்பாங்க, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்திருப்பாங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், அப்புறம் அர்ஜுன் ரஞ்சித், ஸ்டான்லி, அப்புறம் சங்கார் எம் அப்படிங்கிறவர், அப்புறம் குகன் ராஜ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு டைலாக் ஒன்று, ஒரு ஆடியோ ஒன்று வைக்கிறேன். ஒரு பழைய படம் தான், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். நாதியற்றவனை, நாலுகால் பிராணியாய் ஆக்கப்பட்ட மனிதனை சொன்னேன். சென்னை புனிதமான நகரம், இங்கே மனிதன் மிருகம். ஸ்த்ரீ 2 அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்குங்க. 18வது நாள் வசூல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 27 கோடியே 15 லட்சம் இந்தியாவிலையும், உலகம் முழுக்க 34 கோடியே 25 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 575 கோடியே 31 லட்சமும், வேர்ல்டு வைடு 687 கோடியே 52 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குங்க, அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆய் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் 18வது நாள் வசூல் 37 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாலையும் வேர்ல்டு வைடு 43 லட்சம். ஸோ டோட்டலாக 16 கோடியே 38 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சரிபோதா சனிவாரம், சூர்யா சாட்டர்டே, அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 5 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 19 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 59 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 16 கோடி 78 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு பெரிய வசூல், அதாவது டே 1க்கு அடுத்தது ஹையஸ்ட் கிராசர் இதுதான் நினைக்கிறேன் இந்த 4 நாளில். அப்புறம் சரிபோதா சனிவாரம், இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 31 கோடியே 67 லட்சம், தமிழ்நாட்டில் 3 கோடியே 71 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 25 லட்சம், கேரளாவில் 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 72 லட்சம், ஓவர்சீஸில் 21 கோடியே 93 லட்சம், உலகம் முழுக்க 64 கோடியே 66 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வெற்றிக்கு பக்கத்தில் ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. வெறும் 4 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. ஸோ மறுபடியும் நானி அவர்களுக்கு இன்னொரு 100 கோடி வசூல் திரைப்படமாக இந்த படம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கன்னட திரைப்படத்தில் கிருஷ்ண பிரணய சகி 18வது நாள் வசூல் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 20 லட்சம். ஸோ டோட்டலாக 18 கோடியே 19 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மலையாள திரைப்படங்கள் நுணாக்குழி 18வது நாள் கேரளாவில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம். ஸோ டோட்டலாக 20 கோடியே 61 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 13 கோடி கேரளாவில். அப்புறம் வாழை, இந்த படம் ஆக்சுவலாக ஒரு நல்ல கலெக்ஷன். இங்கே எப்படி வாழை வசூல் பண்ணுதோ அந்த மாதிரி அங்கே வாழை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் 1 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 55 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 22 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 32 கோடியே 3 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் விருந்து அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 4 கேரளாவில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். ஸோ டோட்டலாக 56 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 18வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 21 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 49 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 34 கோடியே 32 லட்சமும், வேர்ல்டு வைடு 47 கோடியே 70 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படத்தோட 18வது நாள் வசூல் 35 லட்சம் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ டோட்டலாக 38 கோடி தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 80 கோடியே 59 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இந்த படத்தோட 10வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 50 லட்சமும், வேர்ல்டு வைடு 61 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி இந்த படத்தோட 10வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம்.
இந்த படம் 1,92,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தை தப்பான விதமாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம், இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. இது என்னமோ இவங்க ப்ரொமோட் பண்ணதை பார்த்தா ஒரு கமர்ஷியல் ஃபில்மை எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்களோ அப்படி பண்ணிட்டாங்க. ஒரு தப்பான விஷயத்த பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷனில். வாழை 10வது நாள் தமிழ்நாட்டில் 4,15,00,000, உலகம் முழுக்க 5,20,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து பெரிய வசூல், 10 நாளுமே பெரிய வசூலுங்க. 24,30,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 30,25,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் 35 கோடி நான் சொன்னேன், 30,25,00,000, 30 கோடியை கடந்திருக்குங்கிறது தான் நான் 35 கோடின்னு சொல்லிட்டேன் போல். ஸோ 30 கோடி வசூலுங்கிறது பெரிய விஷயம், வேறு லெவலில் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கோட்டு இந்த படத்தோட ஓவர்சீஸ் ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 கலெக்ஷன். ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா $643K $5,39,00,000, கனடாவில் $240K $2,01,00,000, யூகேல £363 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து $4,01,00,000. யூகேவை பொறுத்தவரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. லியோ வந்து ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சிருந்துச்சு, அதை பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் $385K $, இது வந்து $2,18,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸில் $315K $, இது வந்து $2,64,00,000. மலேசியாவில் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சுங்க. 1.42 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே $2,77,00,000. ஃப்ரான்ஸில் $159K €, ஜெர்மனியில் $100K €. ஃப்ரான்ஸில் வந்து $1,49,00,000, ஜெர்மனியில் $94,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம், ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $345K $, இது வந்து $2,90,00,000. அப்புறம் ஓவர்சீஸில் முழுக்க இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் ரிலீஸ்க்கு 3 நாள் முன்னாடியே $2.9 மில்லியன் $, இது மட்டுமே $24,45,00,000 வருது. அதாவது ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 கலெக்ஷன் சேர்த்து. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. லியோவுக்கு இருந்த ஃபேக்டர்ஸ்லாம் வேறு, ஆனால் இது கோட் அப்படிங்கும்போது, ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் டீமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஹைப் ஏற்றக்கூடாது அப்படின்னு தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி ஹைப் ஏற்றாமலேயே இந்த படத்துக்கு ஓவர்சீஸில் 3 நாளைக்கு ரிலீஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி வந்து ஓவர்சீஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது பெரிய விஷயம். ஸோ இது இல்லாமல் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு என்னடா விஜய் புராணம் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்லாம் சில பேர் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு அந்த லாஜிக்கே புரியலை. நான் என்ன கேட்குறேன், இப்போ கோட்டு திரைப்படம் தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வருது. இந்த படத்தை பற்றி பேசும்போது இவ்வளோ வசூல் ஆகுதுங்கும் போது விஜயை பற்றி நம்ம சொல்லணுமா, விஜய்க்கு ஹைப் இருக்குன்னு சொல்லணுமா, இல்லை விஜய் புராணம் நான் பாட மாட்டேன், அந்த படத்தில் நடித்த அஜ்மல் அமீர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் புராணம் பாடவா, இல்லை அதே படத்தில் நடித்த ஜெயராம் புராணம் பாடவா? என்னடா உங்கள் லாஜிக்? இப்போ நான் வந்து நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படம் வேட்டையனுக்கு வசூல் சொல்கிறேன்னா அவரை பற்றி தான் பேச முடியும். அப்போ அவர் புராணம் பாடாமல் அந்த படத்தில் நடித்த வேறு ஏதாவது ஒரு சின்ன ஆக்டரோட புராணம் பாடினா ஓகேவா உங்களுக்கு? ஏன்னா எனக்கு புரியவே இல்லை. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் விஜய் படத்துக்குமே பேசுகிறோம். ஆனால் அது விஜய் படம்னு வந்துட்டால் மட்டும் சில பேர் ரொம்ப காண்டாகிறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் இப்போவே ஒரு ப்ரீகாஷன் சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு 20-30 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்டில் வந்து ரொம்ப வைத்தறிச்சல் படுறதுக்கும் ரொம்ப அப்யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறையா நேரம் இருக்குது, நிறையா வழிகள் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம விஜய் புராணம் தான் இன்னும் ஒரு மாதத்துக்கு பாட போகிறோம். அப்புறம் கோட்டு ப்ரீசேல் டே 1. ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே 6,67,00,000 இதுவரையும் நிறையா தேட்டரில் வந்து ஓப்பன் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச பக்கத்து நான் வந்து புக் பண்ணலாம்னு நினச்ச தேட்டரில் கூட இன்னும் ஓப்பன் ஆகலை. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 27 லட்சம், அங்கே இன்னும் ஏதோ ரொம்ப கம்மியான ஷோஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சுத்தமாக ஓப்பன் பண்ணல. என்ன ஏதோ ரிலீஸ் பிரச்சனையா என்னன்னு தெரில. மைத்ரி மூவி அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இதுவரையும் நான் பார்த்த வரையும் புக்கிங் ஓப்பன் பண்ணல. ஸோ ஒரு முக்கியமான ஒரு ரீஜியனில் இப்படி புக்கிங்கில் லேட் பண்ணுறாங்க என்னன்னு தெரில. கர்நாடகாவில் 4,63,00,000 சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளாவில் 1,59,00,000. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸில் 24,45,00,000, வேர்ல்டு வைடு 37,75,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ்லேயுமே இந்த படம் ஹிந்திலையுமே சேர்த்து ரிலீஸ் ஆகுது. வழக்கமாக சில தமிழ் படங்கள் அப்படி ரிலீஸ் ஆகுறதில்ல, பெரிய படங்களே அந்த மாதிரி ரிலீஸ் ஆகுறதில்ல. ஸோ இந்த படம் ஹிந்தியுமே ரிலீஸ் ஆகுது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதை தாண்டி இந்த படம் ஹிந்தி லாங்குவேஜுக்கு வந்து, அதாவது கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த படத்தோட ஹிந்தி லாங்குவேஜுக்கு மட்டுமே 1 lakh மேலே வந்து புக் மை ஷோவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்கு கோட்டு. ஸோ 37,75,00,000 3 நாளுக்கு முன்னாடியே வசூலுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. டே 1
கண்டிப்பாக ஒரு 100லேருந்து 120க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் ராட்சசன் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் இந்த படம் 16 கோடியே 50 லட்சம், இந்தியா முழுக்க 19 கோடியே 55 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 15 லட்சம், அப்புறம் வேர்ல்டு வைடு 23 கோடியே 70 லட்சம், பட்ஜெட் 8 கோடி, ஷேரு 14 கோடியே 75 லட்சம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு பேய் படத்தை பார்த்ததை விட, இந்த பேய் படத்தை பார்த்து நம்ம பயப்படுறதை விட இந்த படம் பார்க்கும்போது நான் ரொம்ப எனக்கு அள்ளு விட்டுருச்சு. முக்கியமாக அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கை காலெலாம் நடுங்கும். ஐயோ என்ன இருக்க போகுது தெரியலையே, என்ன அந்த சைக்கோ கொலைகாரன் பண்ணியிருக்க போகிறான்னு தெரியலையேன்னு அவ்வளோ இது பண்ணியிருக்கோம். உண்மையிலே சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ராடனரி ஃபில்மு. ஜிப்ரான் அவர்களோட இசை இந்த படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது. ஸோ இந்த டைரக்டர் உண்மையிலே கிரேட்டு. ஏன்னா முண்டாசிப்பட்டு மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு அடுத்தது டோட்டலாக வேற ஒரு ஜானரில் ஒரு படம் எடுத்திருக்காரு. இவரோட அடுத்த படத்துக்கு நான் ரொம்ப மரண வெயிட்டிங்கில் இருக்கேன், எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.